லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம் எஸ்தர் ராஜாத்தியோட சரித்திரத்தின் 6வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எஸ்தர் ராஜாத்தி வந்து அரண்மனையில் வந்து ராஜாவுக்கு நித்திரை வரல. அதனால் ஒரு வர்த்தமானங்கள்லாம் வாசிக்க சொன்னார். சொன்னப்போ மொர்தெகாயை பற்றி தெரிஞ்சுது. உடனே அவரை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு, நினைக்கிறாரு. அப்போ வந்து அந்த நேரம் ஆமான் வந்து அதே மொர்தெகாயை வந்து தூக்கு மரத்தில் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக ராஜா கிட்ட வர்றாரு. அதே இரவு நேரத்தில் வரும்போது அவரை வந்து அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் வந்திருக்காரு. வந்த உடனே சேவகர்கள் உள்ளே வர சொல்லிடுறாங்க. வெளியே நிற்கிறாருன்னு சொன்னோடனே அவரை உள்ளே வர சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ராஜா வந்து என்ன செய்கிறாரு, உள்ள வா ஆமான், இப்போ வந்து நீ சொல்லு, ராஜா கனம் பண்ண விரும்புகிறவங்களுக்கு என்ன செய்யலாம், நீயே சொல்லு, அவர் ஃப்ரெண்டு இல்லையா, சஜஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அவன் யோசிச்சு பார்க்குறான். ராஜா கனம் பண்ணுறதுன்னா யார், என்னை விட்டால் வேறு யார், என்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தான் விருந்து வைக்கிற ராஜாத்தியே எனக்கு விருந்து வைக்கிறாங்க, அதனால் எனக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து தனக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறாரோ இது முதல்ல வந்து அவர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவங்களுக்கு ஒரு ராஜ வஸ்திரம், ராஜ முடி, ராஜாவோட குதிரை, இந்த மூணையும் கொடுத்து இது பண்ணணும். ராஜாவோட ஒரு முக்கியமான பிரதானியை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த மூணையும் கொடுத்து அவனுக்கு ராஜ வஸ்திரம் கனம் பண்ண யார் கனம் பண்ண விரும்புகிறாரோ அந்த மனிதனுக்கு ராஜ வஸ்திரத்தை தரித்து ராஜ முடியை சூட்டி இது அரசருடைய குதிரையில் ஏற்றி நகர்வலத்தில் நகரவலம் வர்ற மாதிரி மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இவன் வந்து இப்படி தான் ராஜாவை கனம் பண்ண விரும்புகிறவங்க, ராஜா யாரை கனம் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்கள இப்படி தான் பண்ணுவாங்க, ராஜாவால் புகழப்பட்டவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அறிகிற மாதிரி ஒரு குதிரையில் வச்சு அவங்கள வந்து அனுப்பணும். இதுதான் ஒரு ராஜா, அதுவும் நீங்கள் அகாஸ்வேர் சூசான் அரண்மனையில் இருக்க எங்கள் அகாஸ்வேர் ராஜா பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தனக்கு தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து ஆமான் வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே ராஜா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் இந்த 3 வசனங்கள்லாம் இதை தான் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளை பார்ப்போம். அல்லேலூயா.